கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வானமன்னா உபாகமம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். பழி வாங்குதல் எனக்குரியது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பழி வாங்கும் செயலை நாம செய்ய வேண்டாம், கர்த்தர் பார்த்து கொள்வார். பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்குரியது. ஏற்ற காலத்திலே அவர்களுடைய கால் தள்ளாடும், ஆபத்து நாள் சமீபமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறாங்க. தேவனுடைய சமூகம் எப்போதும் நமக்கு முன்பாக செல்லும். நமக்கு எதிராக எழும்புகிற சத்துருவாகிய சாத்தானின் சேனைகளோட போராட நமக்கு பலன் தந்து நம்மை ரட்சித்து நம்மோடு கூட வருகிறவராய் இருக்கிறார். நாம் சத்துருவுக்கு பயப்பட தேவையில்லை. கர்த்தர் தாமே நமக்காக யுத்தம் செய்வார். நமக்கு எதிராக எழும்பும் மனிதர்களுக்கு நாம் பதில் சொல்லாமல் கர்த்தரிடம் சொல்வோமானால் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். நாம் கர்த்தருக்கு இடம் கொடுக்காம நம்ம சுயத்தால் எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி நாம் நினச்சி நாம் அதுக்கு பதில் செய்ய ஆரம்பித்தா நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கர்த்தர் அமைதியாக இருப்பாங்க. நம்முடைய கஷ்டமான சோதனையான தருணங்களில் போராட்டங்கள், கடன்கள், துக்கம், துயரம் வரும்போது விசுவாசத்துடன் ஜெபித்து அவற்றை எதிர்கொள்ள கவனமாக இருக்கணும். நமக்கு வர துன்பங்கள், கஷ்டங்கள் தந்தவர்களை நாம் பழி வாங்காமல் கர்த்தருக்கு காத்திருக்கும்போது கர்த்தர் நமக்கு அதை செய்வார். அவர் செய்த அற்புதத்தை கர்த்தரை அறியாதவர்களுக்கு சொல்லுவது நம்ம மேலே விழுந்த கடமை. இதற்காக கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி நம்மை ரட்சித்து நம்மோடு இருக்கிறார் என்பதை அறிந்தவர்களாகிய நாம் நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, பாண்டவரை நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் என்பதை அறிந்திருக்கிறோமா? பாண்டவரை எங்களுக்கு எதிராக எழும்புகிற எல்லா சத்துருவின் போராட்டங்களையும் எங்களை விட்டு அகற்ற நீர் வல்லமை உள்ளவராக இருக்கிற. எங்களுக்கு எதிராக எழும்புகிற பொல்லாத சத்துருவின் தந்திரங்களை எங்களை விட்டு நீர் அகற்றி போடுகிறதற்காக உமக்கு நன்றிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா, நீர் இதற்காகவே எங்களை ரட்சித்து அப்போ உம்முடைய நாமத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல அப்போ அதற்கு எதிராக வருகிற எல்லா தடைகளையும் கர்த்தரின் முற்றிலுமாய் அப்புறப்படுத்தி போடும்படி ஜெபிக்கிறேனப்பா. நீரங்களை ரட்சித்தே, நீரங்களை பாண்டவரை பாதுகாக்கிறீர், எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறேன், எங்களுக்கு உம்முடைய பலனை தருகிறீர் என்பதை உணர்ந்தவர்களா எப்போதும் உம்முடைய சமூகத்திலே காத்திருக்க கர்த்தர் கிருபைகளை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். முற்றிலுமாய் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.